Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல கிறிஸ்பியான அவல் ஸ்கொயர்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த கிறிஸ்பி அவல் ஸ்கொயர்ஸ் இது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்துர்க்கேங்க. இதுக்கு பதிலா நீங்க லேசான அவலோ இல்லனா சிகப்பு அவலோ கூட நீங்க எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துட்டு நல்லா அலசிக்கலாங்க. நல்லா அலசிட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். சிகப்பு அவலோ இல்லனா கெட்டி அவலோ எடுக்கிறப்ப கொஞ்சம் டைம் ஆகும் இத ஊற வைக்கிறப்போ. இதே லேசான அவல் எடுத்தீங்க அப்படினா டக்குன்னு ஊறிடுங்க. இப்போ நான் கெட்டி அவல் எடுத்துர்க்கனால சுடு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறேன். அப்போ ஒரு 5 நிமிஷத்துலயே நல்லா ஊறிடும். இப்போ இதுக்கான மசாலா நம்ம அரைச்சிக்கலாங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் நம்ம அரைச்சிக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அவல் நல்லா ஊறிடுச்சுங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துருங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்துடும். நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த அவல் மட்டும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஊறிடுச்சுன்றனால நல்லா மசிக்க வரும். நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சாதாரணமாக நம்ம வெங்காயத்தை நறுக்கி போடுவோம். அதுக்கு பதிலாக இன்றைக்கி பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கோம். இதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேங்க. இது கையிலேயே கொஞ்சம் நசுக்கி நம்ம சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு சீரகம் நம்ம சாப்பிட்றப்ப வாயில் வரது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சீரக பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோங்க. 1 கப் அளவு அவலுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி எதுவும் விட தேவையில்லை. இப்படியே நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பிசைகிறப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு வைக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் ஸ்கொயர் ஷேப்க்கு பண்ணிக்கிறேங்க. அதாவது கட்லெட் மாதிரி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்க்கு நீங்கள் பண்ணிக்கலாங்க. உருண்டையாவோ இல்லைனா வடை மாதிரியோ நம்ம தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையுமே ரெடி பண்ணி வச்சிடலாங்க. உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி வடை மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றொன்னா இது மாதிரி போட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சாதான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா வெந்திருக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சிட்டு நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.